நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன இது? நான் என் ஆற்றலை இழந்துட்டு இருக்கேன். இது மூலமா மொத்த பிரபஞ்சத்துக்கும் பிரச்சனை வந்துருமே. இப்போ உங்க சக்தியை இழந்த பிறகு எப்படி என் கூட சண்டை போடுவீங்க தேவர்களே? இந்த பாதுகாப்பு சக்கரம் கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. சூரிய தேவரே, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களோட ஆற்றல் தானே மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆற்றலை கொடுக்கும். அந்த ஆற்றலை நீங்களே இழந்துட்டீங்கன்னா மொத்த தேவர்களும் மொத்த வீரர்களும் அவங்களோட சக்தியை இழந்துடுவாங்க தானே. கந்திரா, இந்த வாய்ப்பு நீ தவற விடக்கூடாது. அந்த அட்டாசூரனை நீ இப்ப குறி வைக்கணும். என்னுடைய அசுர வீரர்களே, தேவர்கள் இப்ப வலு விழுந்திருக்காங்க. அவங்க கதையை முடிச்சிடுங்க. போங்க, சீக்கிரமா போங்க. பஹுகா, உன்னுடைய வேலையை நீ சீக்கிரமா முடிக்கணும். உத்தரவு மகாராஜா. அசுரர்களே, நீங்க முன்னாடி வர்றது உங்களுக்கு நல்லது இல்ல. துஷ்ட அசுரனே, இப்ப உன்னோட முடிவு நெருங்கிடுச்சு. கண்டிப்பா விட்டுடுறேன். அதுக்கு தான பிடிச்சிருக்க. நிச்சயமா உங்க உயிர் போனதுக்கு அப்புறம் உங்களை விட்டுடுவேன். உன் ஆயுதத்தை வச்சு மத்தவங்களை அழிக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? இப்போ உன்னோட அழிவை நீயே எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். தேவி மகா காளி, கந்திராவை நீங்க அழிச்சிட்டீங்களா? குமரன் கார்த்திகேயரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்க.
அட்டாசுரனே, உன்னுடைய பாதுகாப்புக்காக நீ என்னோட கையை பிடிச்சுக்கலாம். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். பூமியில ஏன் அதிர்வு உண்டாகுது? இங்க ஏதோ சுரங்கம் இருக்கு. நான் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கப்புறம் நீ பாதுகாப்பா இருக்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் உன்னை இப்ப நெருங்கிட்டேன். என்ன ஆச்சு? உங்களுடைய குமரன் கார்த்திகேயன் காணாம போயிட்டானா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா குமரன் கார்த்திகேயனை தவிர யாராலையும் என்ன கொல்ல முடியாது. அந்த அசுரன் குமரன் கார்த்திகேயனையும் அப்புறம் அட்டாசுரனையும் பூமிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அட்டாசுரனை அவன் கொன்னுட்டானா? இல்ல தாயே, இது தாரகாசுரனோட ஒரு திட்டம் மட்டும்தான். அவன் குமரன் கார்த்திகேயரை திசை திருப்பி அவனே அட்டாசுரனை கொல்லணும்னு நினைச்சான். அப்பதானே குமரன் கார்த்திகேயரை ஜெயிக்க முடியும். பலத்திலையும் திட்டத்திலையும் உங்க எல்லா தேவர்களையும் விட ரொம்ப சிறந்தவனா நான் இருக்கேன். நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சிங்களா? உங்க எல்லாரோட கண்கள் முன்னாடியே நான் எப்படி அந்த தேவ சேனாதிபதி குமரன் கார்த்திகேயன அப்புறம் அட்டாசூரனை போக வச்சேன்னு பாத்தீங்களா? நீ பேசுனது போதும், நிறுத்து அசுரனே. எனக்கு பதில் சொல்லு. குமாரர் கார்த்திகேயர் எங்க இருக்காரு? கொடியாரக்கடை, உனக்கு என்ன வேணும் சொல்ல. குமரன் கார்த்திகேயனை எங்க கொண்டு போய் வச்சிருக்க? தூரம், ரொம்ப தூரம் அவரு போயிட்டாரு. அந்த குமரன் கார்த்திகேயன் இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிட்டாரு. அந்த இடத்துல இருந்து யாராலும் எப்பவும் திரும்பி வந்ததா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்க இவன் நம்மளை எங்க கூட்டிட்டு போறான்? அட்டாசுரனே, நீ என்னோட கையை நல்லா பிடிச்சுக்கோ. சரி கார்த்திகேயரே. அட்டாசுரனே, நாம எங்க வந்திருக்கோம் குமரன் கார்த்திகேயரே? பாதாளத்துக்கு. நீ யூகிச்சது ரொம்ப சரிதான் குமரன் கார்த்திகேயரே. இது எரிமலை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே. நான் உங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்னுடைய வேலையை நான் முடிக்க போறேன். இதுக்கு மேல நான் தாமதமாக்க மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்பவே பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு தான் உங்க குமரன் கார்த்திகேயனை நான் அனுப்பி இருக்கேன். அதனால அவரை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையே இருக்காது. நீ ஒரு முட்டாள். குமாரர் கார்த்திகேயர் எங்க இருந்தாலும் சரி, அவரால அவரை பாதுகாத்துக்க முடியும். நீ ஒன்ன நினைச்சுதான் கவலைப்படணும் அசுரனே. நீ இப்ப என்னோட தாக்குதலை சமாளிச்சு காட்டு. அட்டாசுரனே, இந்த அசுரனை நான் பாத்துக்கிறேன். நீ இங்கேயே இரு.
நான் உனக்கு தண்டனையை கொடுப்பேன். இப்ப நான் உனக்கு சரியான பாடத்தை சொல்லி தரேன். இப்ப நான் உன்னை தண்டிக்க போறேன் பாரு. மகாராஜா, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. நீங்க தான் சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்னாடியே அட்டாசுரனை கொன்னுடுவேன்னு சவால் விட்டீங்களே. ஆனா அந்த அட்டாசுரன் குமரன் கார்த்திகேயனோட இப்ப இங்க இருந்து போயிட்டானே. இப்ப நம்ம என்ன பண்றது? இது நாம போட்ட திட்டத்தோட பாகத்திலேயே இல்லையே. ஆனா நீங்க அட்டாசுரனை எப்படி கொல்ல போறீங்க சொல்லுங்க மகாராஜா. அந்த அட்டாசூரனை நான் நிச்சயம் கொல்லுவேன். பஹூகா, பாதாள உலகத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த தேவ சேனாதிபதி குமரன் கார்த்திகேயன அவன் கொன்னதுக்கு அப்புறமா அட்டாசூரனையும் அவன் கண்டிப்பா அழிச்சிடுவான். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால அப்படி நடக்கலன்னா நீயும் அப்புறம் அந்தக்கும் இந்த தேவர்களோட கவனத்தை திசை திருப்புங்க. அப்புறம் நான் உனக்கே தெரியும்ல, பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியாது மகாராஜா. அஷ்டகஜங்கள் இருக்கு. அதுக்குதான் இந்த பூமியோட பாரத்தை தாங்கிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டா பூமியோட சமநிலைக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை நான் நிலைக்குலைய வச்சிடுவேன். நீ என்னையா தாக்குற? இந்த மகாவீரனை நீ ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப என்னோட அடுத்த தாக்குதல் உன்னுடைய உடல்ல இருந்து உயிரை எடுக்க போகுது. எனக்கு இல்ல, உன்னோட அழிவுதான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க அசுரனே. ஒரு பக்கம் பாதாளத்துல குமரன் கார்த்திகேய இருக்கும், அப்புறம் பௌகாவுக்கும் நடுவுல பெரிய யுத்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் தாரகாசுரன் தன்னுடைய மோசமான திட்டத்தால தாய் காளியை காயப்படுத்தி பூமியுடைய நிலைப்பாட்டை நிலைக்குலைய வைக்கணும்னு நினைச்சான். மொத்த கிரகத்தையும் மொத்த வானத்தையும் ஏன் இந்த மொத்த உலகத்தையும் மொத்த பிரபஞ்சத்தையும் நான் நிலைக்குலைய வச்சிடுவேன். அந்த அஷ்டகஜங்கள்ல ஏதாவது ஒண்ணு அழிஞ்சா கூட மொத்த பூமியும் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே கீழ் நோக்கி போயிட்டு இருக்கும் போது அப்போ நான் அந்த அட்டாசூரன் கிட்ட போய் அவனை மொத்தமா அழிச்சிடுவேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா. என்னோட திட்டம் எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு மகாராஜா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. அப்போ போங்க, அதுல உங்களோட வேலையை செய்யுங்க. என்னுடைய பாதுகாப்புக்காக அந்த வீரபத்ரன் கிட்டையும் தேவி மகாகாளி கிட்டையும் யுத்தம் பண்ணுங்க. ஆனா அந்த கந்தீரா மாதிரி நீங்க தோக்க கூடாது. அப்போதான் நான் என்னோட திட்டத்துல ஜெயிக்க முடியும்.
ஹண்டக் இந்த பெண்ணை எதிர்த்து நான் தான் யுத்தம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இல்லையா நான் இந்த பெண்ணோட யுத்தம் பண்றது. இந்த இடத்துல நடக்கிற யுத்தத்துல யாருமே தடங்களா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தாரகாசுரனுடைய படையில இருக்க எந்த அசுரனையும் என் கையால நானே அழிப்பேன். இவனை அழிக்க போறது நான் தான். மறுபடியும் என்னோட ஆயுதத்தோட சக்திய உங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வா பெண்ணே வா, வந்து என்ன தாக்கு, சீக்கிரமா வா. மகன் கார்த்திகேயன் தன்னோட சிறந்த யுத்த கலைய பயன்படுத்துறான். தன்னோட மல்யுத்த குருவான முனிவர் அகஸ்தியருக்கு பெருமை சேர்க்கிறான். கார்த்திகேயன் சீக்கிரமாவே அந்த அசுரனை அழிச்ச யுத்த பூமிக்கு போய் ஆகலாம். இந்த கொடிய அசுரன் மறுபடியும் தன்னுடைய திட்டத்தை பயன்படுத்தி தன்னோட திட்டத்தை சீக்கிரமே செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கான். ஒருவேளை அவனோட திட்டம் செயல்பட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அழிவாயிருக்கும். உன்னோட தேவர்களோட சக்தியின் மூலமாவே உன்னை நான் அழிக்க போறேன். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உங்களோட மொத்த வீரர்களோட சக்தியும் இந்த ஆயுதத்துக்குள்ள வந்ததும் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றலையும் நான் இழுத்து எல்லாரையும் நான் பலவீனமாக்கிடுவேன். சுவாமி, இந்த துஷ்ட அசுரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பூமியோட மொத்த ஆற்றல் எல்லாத்தையும் தன்னோட ஆயுதத்தால இழுக்கிறா. அந்த ஆற்றலை வச்சுதான் அவன் வீரபத்ரர் அவர்களை தாக்குவான். ஆனா அவனால அங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. தேவர்களும் பலவீனமாக்குறாங்க. ஒருவேளை இந்த நிலைமை நீடிச்சது அப்படின்னா பூமி கண்டிப்பா அழிஞ்சிடும். இந்த தேவர்கள் மொத்தமா பலவீனமாயிட்டாங்க. நான் அனுப்புன 2 அசுரர்களும் வீரபத்ரரையும் தேவி மகாகாளியையும் கவனிச்சுக்குவாங்க. அந்த பக்கம் பஹுகா குமரன் கார்த்திகேயனை கவனிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நான் என்னுடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப நான் இருள் சூழ்ந்த சக்தியால உன்னை நான் அப்படியே அழிக்க போறேன் பாரு. அட அட பெண்ணே, அங்க எங்க நீ போயிட்டு இருக்க? நீ முன்னேறி போகிறதுக்கு முன்னாடி
என் கூட யுத்தத்தை ஆரம்பிக்கலாம்ல? இங்க பாரு, நீ ஒரு பெண் தானே, அதனால உனக்காக இந்த யுத்தத்தை நான் ரொம்பவே சுலபமாக்கிட்டேன். உனக்காக நான் என்னோட எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டேன். இதுதான் பூமியை தாங்குற அஷ்டகஜங்கள். ஓஹோ, ரொம்ப அற்புதமா இருக்கு. பூமி சமநிலையா இருக்கிறதுக்கு யாரு உன்னை இங்க நிக்க வச்சாங்களோ அவங்க உண்மையாவே ரொம்ப பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிருக்காங்க. இங்க பாரு பலசாலி யானையே, என்னோட பலமான சக்திகளுக்கு முன்னாடி உன்னால நிக்க கூட முடியாது, முடியவே முடியாது. உன்னோட விளையாட்டை இப்ப நான் முடிக்க போறேன். பலத்தால இல்லைனாலும் ஏமாத்தி சீக்கிரமே உன்னை ஜெயிக்க போறேன் பாரு. குமரன் கார்த்திகேய ரேவு என்ன பண்ணிட்டு இருக்கான்? குமரன் கார்த்திகேயரே, என்ன காப்பாத்துங்க. இந்த அசுரன் அட்டாசுரனை அழிக்கிறதுக்காக அவன் நிழல பிடிச்சு இழுக்கிறான். அட்டாசுரா, என்னோட எதிரியை நான் வதம் பண்ணும் போது எனக்கு ரொம்பவே ஆனந்தமா இருக்கும். இங்க பாரு, என் சக்தியை பார்த்து ஆச்சரியப்படுறியா? இந்த விளையாட்டு உனக்கும் பிடிச்சிருக்கா? இப்பவாவது உனக்கு தெரியுதா? நான் பலசாலி மட்டும் கிடையாது, என்கிட்ட மாய சக்தி இருக்கு. என்னோட எதிரியோட நிழலை நான் சாப்பிட்டு அவனை அப்படியே நான் அழிச்சிடுவேன். அட்டாசுரனோட நிழலை இப்பவே விட்டுடு அசுரனே. முடியாது தேவசேனாதிபதி, இதுக்கப்புறம் உன்னால அட்டாசூரனை கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது. குமரன் கார்த்திகேயர், என்ன காப்பாத்துங்க. வா அட்டாசூரனே, இப்ப உன்னோட நிழலோட உன்னையும் நான் விழுங்க போறேன். வா.
நீ உன்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லையே. அப்படின்னா சரி, இப்பவே உன்னோட வாளை வச்சு உன்னை தூக்கி எறியிற பாரு. நான் அட்டாசுரனை பாதுகாக்கிறேன். அவனுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். இப்ப இந்த ஆயுதங்களை வச்சு உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது கார்த்திகேயா. இப்ப நான் அட்டாசூரனுடைய நிழலை நிச்சயமா விழுங்க போறேன். இவனை நான் வதம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நீயாவே உன்னை அக்னி கிட்ட ஒப்படைச்சிருவ கார்த்திகேயா. இறுதியா பவுகாவை கொண்டு குமரன் கார்த்திகேயர் அட்டாசுரனை பாதுகாத்துட்டாரு. இன்னொரு பக்கம் தாரகாசுரனுடைய மிகப்பெரிய படை வீரர்கள்லாம் இருந்தாங்க. ஹந்தா அப்புறம் வேத்ரபாணி. அவங்களுக்கு நடுவுல அந்த யுத்த களத்துல ஒரு முக்கிய யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது. தாய் மகாகாளி அப்புறம் வீரபத்ரருக்கும். இங்க பாரு, இப்ப வேத்ரபாணியோட தாக்குதலை எதிர்கொள்றதுக்கு நீ தயாராயிரு. நீ என்ன இவ்வளவு பலவீனமா இருக்க? போராடாம தோல்வியை ஒத்துக்க. உன்னை விட நான் பலசாலிங்கிறத ஒத்துக்கோ. நீ உன் தோல்வியை ஒத்துக்காம இன்னும் என் கூட போராடிக்கிட்டு இருக்க? கொடிய அசுரனே, உன்னோட கையில அந்த ஆயுதம் இருக்க வரைக்கும் தான் உனக்கு சக்தியே இருக்கும். ஆனா என்னுடைய சக்தி என்னோட கையிலேயே அடங்கி இருக்க. அதன் சக்தியை பாரு. என்னோட சூளத்தை என்ன தவிர வேற யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த தடவை இது ஒண்ணு அழிச்சதுக்கு அப்புறமா தான் திரும்ப வரும். ஓடுறதால எதுவும் மாறாது பெண்ணே. இப்ப என்னோட சூளம் நிக்கவே நிக்காது. எனக்கு நல்லா தெரியும், அந்த பல்லுல தான் உன்னோட சக்தி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப உன்னோட பல்ல நான் உடைக்க போறேன்.
எனக்கு என்னோட சக்தி திரும்ப கிடைச்சிருச்சு. குமரன் கார்த்திகேயர் திரும்பி வந்துட்டாரு. குமரன் கார்த்திகேயர் வந்துட்டாரு. குமரன் கார்த்திகேயரே, குமரன் கார்த்திகேயரே, நம்ம ஜெயிச்சிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம் குமரன் கார்த்திகேயரே. ஆனா இந்திரதேவரே, தாரகாசுரன் எங்க? அவன் கண்டிப்பா தன்னோட மாளிகைக்குள்ள ஓடி இப்ப ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். தேவசேனாதிபதி குமரன் கார்த்திகேயர் வாழ்க! தேவசேனாதிபதி குமரன் கார்த்திகேயர் வாழ்க! தேவசேனாதிபதி குமரன் கார்த்திகேயர் வாழ்க! தாரகாசுரன் ஓடிட்டானா இல்ல ஒளிஞ்சுக்கிட்டானா? என்னால இதை நம்ப முடியல. அந்த துஷ்டன் அவ்வளவு சீக்கிரமா அவன் தோல்வியை ஏத்துக்க மாட்டான். அவன் வேற ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த யானை இருக்கிற இடத்துல இருந்து நகர்த்துறதுக்கான வழிய நிச்சயம் நான் கண்டுபிடிப்பேன். நீ உருவத்துல எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, ஆனா காட்டுக்கே ராஜா சிங்கம் தான். அதுவும் இல்லாம சிங்கத்துக்கு நல்லாவே தெரியும் யானைய எப்படி கீழே விழ வைக்கணும்னு, அதை எப்படி தாக்கணும்னு அதுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இரு. சுவாமி, எனக்கு புரியல. தாரகாசுரன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த யானையோட பலவீனமான இடத்தை குறி வச்சு இந்த கொடிய அசுரன் தாக்க திட்டமிட்டிருக்கான். இப்போ நீயும் உன்னோட தேவர்களும் எனக்கு ரொம்பவே கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க. அதுக்காக நான் உன்னை நிச்சயம் பழி வாங்காம விடவே மாட்டேன். அஷ்டகஜன், அதுலதான் மொத்த பூமியும் நிலைச்சிருக்கு. ஆனா அந்த துஷ்டன் தாரகாசுரன் அதை தாக்கிட்டான். இப்ப இந்த தாக்குதலால பூமியில நிலைப்பாடு இல்ல. அது தன்னுடைய பாதிப்பை காட்ட வேண்டிய நிலைமையில இருந்துச்சு. நான் இப்போ இதை அழிச்சிட்டேன். அட்டாசுரனே, உன்னோட பாதுகாப்புக்காக என் கையை பிடிச்சுக்கோ. குமரன் கார்த்திகேயர் அவரு கீழே விழுந்துட்டாரு.
ரொம்ப நன்றி தாயி, ரொம்ப நன்றி வீரபத்ரரே. அட்டாசுரன் என்னாச்சு குமரன் கார்த்திகேயரே? அட்டாசுரன் எங்க போனான்? அட்டாசுரன் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களோட தானே இருந்தான். ஆமா இந்திரதேவரே, ஆனா இப்ப அவன் எங்க போனானே தெரியல. தேவர்களே, அட்டாசுரனை தேடுங்க. என்ன ஆனாலும் சரி, அட்டாசுரனுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. போங்க. அட்டாசுரா! அட்டாசுரா! ஒருவேளை நாளைக்கு நான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இவனை நான் அழிச்சிட்டேன்னா நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அக்னியோட நெருப்புல நீ நுழைஞ்சி உன்னை நீயே தியாகம் பண்ணிக்குவியா? அட்டாசுரா! அட்டாசுரா! என்ன ஆச்சு குமரன் கார்த்திகேயரே? உங்களால என்ன தடுக்க முடியல. நான் தான் சொன்னேனே, சூரியன் இன்னைக்கு அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டாசுரனை அழிப்பன்னு சொன்னல. பாத்தியா? நான் சொன்ன மாதிரியே அதை செஞ்சு முடிச்சிட்டேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு பார்த்துட்ட. இருந்தாலும் உன்னால என்ன தடுக்கவே முடியல. அதனால இப்ப நீ என்ன சொன்னியோ அத பண்ணியே ஆகணும். உன்னை நீ தியாகம் பண்ணணும். தேவ சேனாதிபதியே, உன்னை நீ தியாகம் பண்ணணும். அது சரி, இப்போ நீயே சொல்லு, உனக்காக எரிய போற நெருப்புக்கு இந்த தேவர்கள் விறகு கொண்டு வருவாங்களா, இல்லன்னா நான் கொண்டு வர சொல்லவா? அப்போ சரி, நீயும் தேவி சதி மாதிரியே பூஜையோட அக்னில நீ நுழைஞ்சிடு. உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. சீக்கிரம் இத பண்ணு மகாதேவரின் மகனே, சீக்கிரம் பண்ணு. உன்னுடைய வாக்க நீ காப்பாத்தியாகணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.